ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் தனாவுக்கும் தாலி பிரித்து கோக்கிறதுக்காக கோயிலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ ரகுராமும் வந்துருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராமோட அம்மா வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, வர வேண்டிய ஆளே வந்தாச்சு, இது இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க அப்படிங்கவும் அப்போ ஐயரும் வந்து அதுக்குள்ளே சம்பிரதாயம் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க தாலி எடுத்து கொடுக்கவும் உடனே அந்த தாலி செயினை வந்து கதிர் வந்து தனா கழுத்தில் போட வரும்போது தனா வந்து முழிச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து என்ன கதிர் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவள் கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு ஜானகி சொல்லவும் உடனே வந்து கதிரும் போட்டு விடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாலியில் பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு வந்து ஐயர் சொல்லவும் உடனே வந்து தனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கதிரும் வந்து அந்த பொட்டை எடுத்துக்கிட்டு, அதாவது குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கையில் வச்சுட்டு இருக்கவும் என்ன கதிர் பார்த்துக்கிட்டே இருக்கிற, அந்த தாலியில் பொட்டு வச்சு விடு அப்படின்னு ஜானகி சொல்லும் போது அப்போ வந்து வேற வழி இல்லாமல் தனாவும் வந்து அந்த செயினில் உள்ள தாலியை வந்து அவங்க எடுத்து காட்டவும் கதிரும் வந்து வச்சு விடுதாங்க. அடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு விடுங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தனா வந்து கதிரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும் கதிரும் வந்து ஐயர் சொல்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருது. அடுத்தது இதே மாதிரி சடங்குகள் எல்லாமே வந்து மாயாவுக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்போ சீனுவும் கோவத்தோட எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா எரிச்சலோட இருக்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்றாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது, பெரியவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படிங்கவும் தனாவும் கதிரும் வராங்க. அப்போ ரகுராமோட அம்மா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, என்ன ஜானகி இங்கே நின்றுட்டு இருக்கிற, போ ரகுராம் பக்கத்தில் போய் நின்றுட்டு பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதும் ஜானகியும் வந்து ரகுராம் பக்கத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ தனாவும் கதிரும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் ரகுராமும் ஜானகி வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வந்து அவங்க மணியும் பத்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கவும் பத்மா வந்து எரிச்சலோடய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆசீர்வாதத்தை. அடுத்து பார்த்தோம்னா மணி வந்து சொல்கிறாங்க, என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, போங்க அவர் காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லும் போது ரகுராம் ஜானகியும் நின்றுட்டு இருக்கவும் அப்போ மாயாவும் சீனும் அங்கே வராங்க. வந்ததுமே வந்து மாயா காலில் விழறதுக்காக போகும்போது உடனே ரகுராம் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் என் பொண்ணுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் வந்தேனே தவிர மற்ற யாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நான் வரல அப்படின்னு எரிச்சலோட அவங்க ரகுராம் திட்டிட்டு போகவும் இதை பார்த்துட்டு பத்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து சீனு சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்னால தான், இதுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்து தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, பாரு அவரே போயிட்டாரு, இதுக்கு மேலே என்னத்தை நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து தன்னுடைய கழுத்தில் உள்ள மாலையை வந்து அவங்க தூக்கி வீசிட்டு போகவும் இதை பார்த்துட்டு பத்மா சொல்றாங்க, பத்தியா என் பையன் என்ன மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறான், இவளை எப்பவுமே அவன் மன்னிக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை மணி பார்த்துட்டு ஆமா ஆமா இவனுடைய கோவம் எத்தனை நாளைக்கு தான் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாயா ரொம்பவே சோகத்தோட கண்கலங்கவும் அப்ப ஜானகி வந்து மாயாவை வந்து சமாதானப்படுத்துறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவள் அதெல்லாம் சரியாயிருவா அப்படின்னு மாயாக்கவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து கார்த்தி மேலே ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்றாங்க, இந்த கார்த்தி இது எங்கே தான் போயிட்டாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பசுபதியும் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கும்போது அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரத்தில் உன் பையன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானே, நம்ம நினைச்சது எல்லாமே வந்து பாலா போச்சுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போதே கார்த்தி இங்கே வந்துருந்தாங்க. ஐயோ நம்ம மேலே ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தி வரவும் உடனே பசுபதி வந்து முறைச்சு பார்க்குறாங்க, எங்கடா நீ போயிட்டு அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுனா அவசரம்னு சொன்னா அதனால தான் நான் போனேன் அப்படிங்கவும் புவனேஸ்வரி வந்து பலார்னு போட்டு அடிக்கிறாங்க கார்த்தியை போட்டு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ கடைசியில் சொதப்பி வைப்ப, எல்லாமே ஒன்னால தான், என்னெல்லாம் நடந்திருக்கும் இந்த நேரத்தில், நீங்கள் வந்து போனனால தான் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது, இதுக்கு தானே நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு போட்டு அடிக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னை அடிக்காதீங்க, நான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் அப்படிங்கும்போது ஆமாம் பெரிய ஃப்ரெண்டா, நான் எவ்வளோ பெரிய வேலையை உனக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் அதை விட்டுட்டு நீ வீட்டை விட்டு நீ போயிருக்கிற, நீ போனனால பாரு நம்ம நினச்சது எல்லாமே நடக்காமல் போச்சுது, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானே, அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க அவ்வளோ முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரிக்கு நீ பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போனதுமே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து தேவின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, இவ உண்மையிலேயே வந்து தேவி தானா இல்லைன்னா நம்மளை யாராவது வந்து ஃபுல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இது உண்மையிலேயே வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா, என்ன நடக்குதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனோ எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவும் அவங்க பார்த்தோம்னா மாயாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே என்னடி எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு மாயா சொல்லவும் ஆமாம் உங்கள் ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை, அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கவும்
உடனே வந்து எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்காக கேக்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது இதை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த கேக் ஒன்று தான் குறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் வந்துடவும் ரகுராம் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எரிச்சலோட தான் இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, மாயாவும் தனமும் படிக்கிறாங்களா, அவங்க காலேஜில் இருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வரலையா, அதனால இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படிங்கவும் உடனே ரகுராமும் என்னன்னாலும் செய்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கதிர் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து வெட்டுங்க அப்படிங்கும்போது தனா வந்து மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன தனா, உனக்காக தானே நல்லா வாங்கிட்டு வந்து அப்படிங்கும்போது அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, உனக்காக தானே உன் ஃப்ரெண்டு ஆசையோட வாங்கிட்டு வந்துருக்கிறா, கேக்கை வெட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிரும் தனாவும் கேக்கு வெட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஊட்ட சொல்லவும் தனா வந்து எரிச்சலோடய இருக்கிறாங்க, அதனால ஊட்டி விடுறாங்க. அடுத்து என்ன மாயாச்சின்னு நீங்களும் வாங்க உங்களுக்காகவும் கேக்கு வாங்கிட்டு வந்துருக்குற அப்படிங்கும்போது சீனு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சீனுவும் மாயா வந்து கேக்கு வெட்டி அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது தனா கேட்குறாங்க, எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ தான் விளையாட்டில் வந்து உன்னுடைய பேரை கொடுத்துருக்கிறேல்ல, அதுக்காக தான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிற, நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கப்போ நான் ஒன்று பேரெலாம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை அதான் கதிர் தான் உன் பேரை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கப்போ இதை கேட்டதுமே தனா வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக என் பேரை கொடுத்த, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கும்போது என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, சொல்ல போனாக்கி உனக்கு அந்த விளையாட்டு எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும், நீ சாதிச்சு காட்டணும் அப்படிங்கும்போது ஆமாம் என் வாழ்க்கையே இங்கே நாசமாக போயிட்டு இருக்குது, இதில் நான் வந்து விளையாடலை ஒன்று தான் குறைவாக இருக்குது, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது நீ கண்டிப்பாக நீ விளையாடுற, நீ விளையாடிட்டு வரும்போது நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இது பொறுமை உனக்கு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தானா தன்னுடைய மனசை வந்து மாற்றிக்கிட்டு தாங்க. அதாவது நம்ம வந்து விளையாட போனாக்கி இவன் வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து விளையாடுறதுக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரிக்கே இந்த கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இது உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது ஆமாம் அப்படியாவது தனாவோட மனசு மாறணும், அதுக்கு தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள கிளம்பி போகிறாங்க. அப்போ சீனு இதை கேட்டுட்டு நிற்கிறாங்க, இதெல்லாம் உன்னுடைய பிளான் தானே அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, தனாவோட மனசை எப்படியாவது மாற்றணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரி தான், அவன் மனசு மாறாது என்னுடைய மனசும் மாறாது, இதெல்லாம் உனக்கு வந்து கொஞ்சம் கூட சீப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தி வந்து குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து கதிரும் பைக்கை நிறுத்துறாங்க, என்ன கலாட்டா பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன நீ என்ன அவள் தனாவை வந்து விளையாட்டில் சேர்த்துருக்கிற போலுக்கு நீ சொன்ன அவள் கேட்டுருவாளா என்ன, பாரு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு, உங்கள் 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு வந்து கார்த்தி வந்து கதிர்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் சொல்கிறாங்க, இங்கே பாரு என்கிட்டலாம் உன் விளையாட்டை வச்சுக்கிடாத, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படிங்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரி தான், உங்கள் 2 பேரையும் நான் சந்தோஷமாகவே வாழ விட மாட்டேன், பாரு நான் என்ன நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. இப்படி வந்து கார்த்தி வந்து சொல்லியும் உடனே வந்து கதிர் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து கார்த்தி வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது தனாவையும் கதிரையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால கதிர் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்க மாயாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.